ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்மள இன்றைக்கி நிறையா பேர் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக கிளப் ஃபேக்ட்ரி ஆப் நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கிளப் ஃபேக்ட்ரி ஆப் உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக இந்த கிளப் ஃபேக்ட்ரி ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அதாவது ஆப் ஐக்கனை கொடுத்தால் கிளிக் பண்ணாலுமே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்படியே ஆப் ஓப்பன் ஆகினாலுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே ஒட்டோவாகவே க்ளோஸ் ஆகிடுது. க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங் இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் காட்டுது. இல்லாட்டி ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் ஆன்லைன் ஷாப்பிங் செய்யவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கழிச்சு வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் தான் வீக் நியூஸ் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் கிளப் ஃபேக்ட்ரி அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அப்படி ஏதாவது அப்டேட் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் இந்த ஆப்பில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட ஷாப்பிங் ஆப், ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ் எல்லாம் எப்பயுமே நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணி யூஸ் பண்ண மாதிரி இருந்தால் தான் புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். இதில் சர்ச் பாரில் கிளப் ஃபேக்ட்ரி அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் அந்த இடத்துல கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்து கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் கிளப் ஃபேக்ட்ரி ஆப் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப ஆப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்கள் ஜெண்டர், லாங்குவேஜ் எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண நீங்கள் இஷ்யூஸ் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் அப்படின்ற ஒரு டூல் இருக்குமா இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஒரு க்ளீன் ஆப்பும் ஆப்டிமைஸும் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதனால நம்ம மொபைலுமே ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகும். அதனாலையுமே நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் ஒர்க் ஆகாது, ஸ்ட்ரக் ஆகலாம், ஃப்ரீஸ் ஆகலாம். அதோட நீங்கள் உங்கள் மொபைல் ஒர்க்கை ரீஸ்டார்ட்டும் பண்ணிக்கொள்ளுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா இந்த கிளப் ஃபேக்ட்ரி ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆகியிருக்கும். எல்லா ஸ்டெப்ஸையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.